காங்கிரஸ் இறுதியில் அவமானத்தையே சந்திக்கும் என பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இறுதியில் அவமானத்தையே சந்திக்கும் என பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய பட்சத்தில் ஆளுநர் அழைப்பு விடுக்காதது அடுத்த புதிய அரசு அமைவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இதில் குறிப்பாக ஆளுநர் பின்னால் இருந்து பாஜக இயக்கி வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளானது வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஆளுநர் பின்னிருந்து பாஜக இயக்குவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்திருந்தது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஆளுநர் மூலம் பாஜக தங்கள் காரியத்தை நிறைவேற்றி வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வந்தது. இது சம்பந்தமாக தமிழக பாஜகவின் முக்கிய தலைவரான நாராயணன் திருப்பதி விளக்கம் அளித்திருந்தார். ஆளுநரின் முடிவு மாநிலத்தின் நலன் கருதி எடுக்கப்படுவதாக அவர் கூறியிருந்தார். அதே போல விஜய் பெரும்பான்மை ஆதரவுடன் வரட்டும், நாங்கள் அதை வரவேற்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அதே போல தாவேகாவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக தரப்பினரும் தொடர்ந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. நேற்றைய திமுக MLA-க்கள் கூட்டத்தில் கூட காங்கிரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தாவேகா கூட்டணியில் இணைந்த காங்கிரசுக்கு எதிராக கண்டனங்களும் வலுத்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளரான BL சந்தோஷ் தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை காலம் மட்டுமே சொல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், காங்கிரஸ் கடைசியில் அவமானத்தையே சந்திக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்த காங்கிரஸ் கடைசியில் அவமானத்தை சந்திக்க நேரிடும் என்பதை அவர் முக்கிய ஒரு பதிவாக வெளியிட்டிருக்கிறார். இதனால் அரசியல் சூழல் தற்போது பரபரப்பாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருபா.